ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம கர்நாடகா ஸ்டைல் தொன்னே புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 10 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு வெந்தயக்கீரை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதில் கொஞ்சமாக தயிர் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் 100 ml எண்ணெய் போட்டு ஊற்றிக்கலாம். அதில் ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். ஒரு 4 to 5 ஆனியன்ஸ் சாப் பண்ணி போட்டுக்கலாம். ஆனியன் ஃப்ரை ஆன உடனே பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற பீன்ஸும் கேரட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அது கூடவே ஒரு தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ரைஸை ஸ்ட்ரெயின் பண்ணி அதில் ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். 2 விசில் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கர்நாடகா ஸ்டைல் தொன்னே புலாவ் ரெடி. தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.